அப்படி கண்களை மூடி இந்த தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே அப்படின்னு நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். இந்த வெளிச்சம் நமக்குள்ள இன்னும் அதிகமாக பிரகாசிக்கும்படியாக, இந்த மகிமையின் பிரகாசம் நம்மை அதிகமாக நிரப்பும்படியாக எல்லோரும் சேர்ந்து அந்த ஆவியானவரை வாஞ்சியோடு, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல இந்த தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தை, நாம் குறைவுள்ளவர்கள் தான், நாம் எல்லாத்துலேயும் பரிபூர்ணமானவர்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஆனால் நம்முடைய குறைவுகளோடு அப்படி ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை நாம் பயத்தோடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம், பொறாமையோடு, பெருமையோடு, வஞ்சகத்தோடு, அப்படி நம்ம இந்த காரியங்கள்லாம் நம்ம விட்டு வெளியேறணும்னு நம்ம நினச்சாலும் இந்த காரியங்கள் நம்ம விட்டு வெளியே போகாதபடி இந்த மாம்சம் நம்ம இழுத்து கொண்டே இருக்கலாம். இந்த வேளையில் கேட்போம், இந்த மகிமையின் பிரகாசம் எனக்கு வேணாப்பா, என்னை நிரப்பும்படியாக ஒவ்வொருவரும் அப்படி வாஞ்சியோடு உங்கள் சிந்தனைகளை சிதற விடாதபடி. ஒரு செல்ஃபோனில் பேசும்போது இங்கே இருக்கிற நபரும் மதுரையில் இருக்கிற நபரும் கரெக்டாக பேசணுன்னா டவர் நெட்வொர்க் கரெக்டாக இருக்கணும். அதே போல் தான் இந்த தேவனோடு உள்ள நெட்வொர்க் கரெக்டாக இருந்தால் தான் நாம் அவரோடு இணைய முடியும். ஸோ அதற்கு எதிராக வருகிற எல்லா சிந்தனைகளையும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறேன். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவியானவருக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறீங்களா? முழுமையாக அர்ப்பணிக்கிறீங்களா? ஒப்பு கொடுத்த உணர்வோடு அப்படியே தேவாதி தேவனை, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குள் பிரியப்படுகிற தேவனே, கேருபின் சேராபின்கள் துதிகளில் வாசம் செய்கிறவர், பரிசுத்த பிதா, எங்களுடைய மண்ணான எங்களுடைய துதியில் ஆராதனையில் பிரியப்படுகிறீரே. தகுதியற்றவர்களாகிய எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறீரே. நீர் எங்களை எண்ணுகிறதற்கு நாங்கள் ஏமாத்திரோம். நீங்கள் என்னை ஒரு பொருட்டாக எண்ணுகிறதுக்கு நான் ஏமாத்திரம்ப்பா. ஆனாலும் என்னையும் தயவாய் நினைத்து இன்றளவு ஜீவனை பாதுகாத்து என்னை சுகபத்திரமாய் நடத்தி கொண்டு வருகிறீரே. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, என் நல்ல பங்கு. ஆமென். எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல். அபிஷேகத்தை அணைப்பவரே, அபிஷேகித்து அணைப்பவரே, எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயாறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, ரத்தம் சிந்தி
இரக்கம் நிறைந்தவரே, இரத்தம் சிந்தி ஆமென். இரக்கம் இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம். உம்மை எப்படி நான் பாடுவேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து, எத்தனை பேர் சொல்ல முடியுங்க ஆமென்? உங்க பாதத்தில் அமர்கிறதை தவிர எனக்கு நிம்மதியான சந்தோஷமான காரியம் ஒண்ணு இல்லப்பா. ஆமென். நான் உலகத்துல 1000 நாட்கள் வாழுகிறதை பார்க்கலாம், உங்களுடைய சமூகத்தில் வாழுகிற ஒரு நாள் வாக்கியம் உள்ளது. ஓயாமல் எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியுங்க? ஓயாமல் முத்தம் செய்யணும்ப்பா, ஓயாமல் முத்தம் செய்கிறே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவளுக்கு தெரிஞ்சது இந்த வார்த்தை எனக்கு போதும், வேற எதுவும் தேவையில்லை. அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுக்கும், ஒரு வாயிலிருந்து வருகிற வார்த்தை என் வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்கும் அப்படின்னு அவள் அறிந்திருந்தா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம், அவ்வளோ மதிப்பு. ஆமென். தேவனுடைய வார்த்தை உயிருள்ளது. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆமென். இந்த வார்த்தை நமக்குள்ளாக வரும் பொழுது, இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வெளிவரும் பொழுது பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருவேளை நீங்கள் அப்படியே சும்மா இருப்பீங்கன்னா, வாயை மூடி இருப்பீங்கன்னா, தயவு செய்து சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை வாயால் அறிக்கையிடுங்க. நம்மை படைத்ததின் நோக்கம் நம்ம அவரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் தான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்கள் துதிக்கலன்னா நீங்கள் அவருடைய ஜனம் இல்லைங்க. தயவாய் கேட்டுக்கிறேன், நம்ம அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லியிருக்குது. நீங்கள் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாயை திறந்து ஸ்தோத்திர பலி ஏறிடுங்களேன், ஸ்தோத்திர பலி ஏறிடுங்களேன். கிருபை பெருகுங்க. ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கிருபை பெருகும். கிருபை ஏன் பெருகுதுன்னா, உங்கள் பலவீனம் நீங்கும்படியாக, உங்கள் இயலாமை நீங்கும்படியாக, உங்கள் தரித்திரம் நீங்கும்படியாக, உங்கள் பாவம் நீங்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக தான் கிருபை பெருகுதுங்க. அதனால தான் ஸ்தோத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சத்தமா எல்லோரும் சேர்ந்து இப்படி அந்நிய பாஷை பேசுகிறவங்க அந்நிய பாஷை பேசி ஆமென் ஆவியில் நிறைந்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. பரிசுத்த பிதாவே, உயிருள்ள தேவனே, உமது வசனத்தை அனுப்பி நீர் அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறவர். உம்முடைய வார்த்தை அழிவிலிருந்து மீட்க வல்லமை உள்ளதப்பா. ஆமென். ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்க கூடியது உம்முடைய வார்த்தை. ஆமென். உம்முடைய நாமம் யெகோவா ஒசேனோ. இந்த ஒசேனோ என்கிற நாமம் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற நாமம். உங்க கண் பார்வையில, இந்த உலக பார்வையில ஒரு காரியம் இல்லைன்னு இருக்கலாம், ஆனா தேவன் உங்களுக்காக இறங்கி உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். ஓ ரகமனா திகரமா ஷாத்துலாகரா ஓ ரியாந்தரவல கரதியந்தரவா. அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அவர் நம்ம நிரப்பணுங்க. அவர் நம்மை நிரப்பாம ஒன்றுமே நடக்காது. ஏதோ வந்தோம் போனோம்லாம் இல்லை, வந்ததற்கு எதையாவது ஒன்று சாதித்தாக வேண்டும். ஆமென். தாவீது அப்படிதான் பார்த்தான். கோலியாத்திற்கு முன்பாக எதிராக போனவன் இந்த வெறுத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் முன்பாக எம்மாத்திரம் அவ்வளவு வைராக்கியத்தோடு நின்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் ஆவியில் நிறைந்தவனாக இருந்தான். ஆவியில் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. தயவாய் கேட்டுக்கிறேன், ஆவியில் நிறைங்க. இது சாதாரண காரியம் அல்ல. பாவத்திற்கு எதிர்த்து நிற்க, பலவீனத்திற்கு எதிர்த்து நிற்க ஆவியால் மாத்திரமே முடியும். ஆவியோ உயிர்ப்பிக்கும்.
மாம்சம் அழிவை கொடுக்கும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். ஓ ராமா ஷாக்குலா கதியாந்தரபல கரதியாந்தரபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. வழி நடத்தும், கேளுங்களேன். வழி நடத்தும் தூய தூய ஆவி, வழி நடத்தும் தூய ஆவியே, வழி காட்டும் தூய ஆவி, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆவி நமக்குள்ள இருந்தாதான் இந்த பாவ உலகத்துல எல்லாவற்றிற்கும் நாம் எதிர்த்து நிற்க முடியும். இந்த வசனம் தான், அந்த வார்த்தை தான் நமக்கு வழிகாட்டும். ஏன்னா உடைய வசனம் என் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தாவீது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வசனம் நமக்குள்ள நிறைந்திருக்கும் பொழுது அடைபட்டிருக்கிற கதவுகள் திறக்குங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நமக்கு முன்பாக செல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் வார்த்தை நமக்குள்ள இருந்தா போதும். நாம சென்றாலே ஆமென் தடைகள் தகர்க்கப்படும். ஆமென், இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் நமக்கு இருக்குதுங்க. ஆமென். ஏன்னா அது நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவி நம்மோடு இருக்கிறதுனால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்று. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியா. பரிசுத்த ஆவியை எல்லாரும் சேர்ந்து கேட்கலாமா? உம் வல்லமை என் மேல் பொழியும், பரிசுத்த ஆவியே வாரும். உம் வல்லமை என் மேல் பொழியும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியாலாகும் என்று. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியாலாகும் என்று. சொல்லுங்க. பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ மாத்திரம் தேவதாசனுக்கு முன்பாக. ஆமென். ஒரு நிமிஷம். அதாவது நான் சொன்ன இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் போனாலே தடைகள் இருக்கீங்களா? என் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருந்தா நான் போனால் என்ன ஆகும்? தடை உடைக்கப்படும், கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை அதுக்கு சில பேருக்கு விதர்ப்பமாக இருக்கலாம், அது எப்படி நம்ம போனால் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவதாசனாகிய செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அவர் நம்ம பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவி நம்ம மேலே இருந்துச்சுன்னா தடைகள் தகர்க்கப்படும். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா சொல்லாமா? உங்களுக்கு முன்பாக ஏதாவது ஒரு பெரிய பர்வதமான தடை இருக்கலாம், பரிசுத்தத்தில் இல்லை நோய்களில், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கலாம். அதை பார்த்து சொல்லுங்கள், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவதாசனாகிய, உங்கள் பேரை சொல்லுங்களேன், தேவதாசனாகிய விஜய்க்கு முன்பாக உங்கள் பேரை. ஆமென், நீ சமபூமி ஆவாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? சொல்லுங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவதாசனுக்கு முன்பாய் நீ சமபூமி. ஆமென். நீ எம்மாத்திரம் தேவதாசனுக்கு முன். சொல்லுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம் அவன் சொல்லி வருவான், அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. இயேசு நாமம் அவன் சொல்லி வருவான், அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்று.
ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்துகள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதங்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகள் தவிடுபொடியாக மாறி போகும். பெரிய பர்வதமே நீ மாத்திரம், தேவதாசனுக்கு முன்பாய் நீ சமபூமி. சொல்லுங்களேன் அதிகாரத்தோடு. ஆமென். தாவீதை போல சொல்லுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம் சொல்லி வருவான், அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல தேவா. ஆமென் ஆமென் ஆமென். பலத்தினாலும் அல்ல. கர்த்தரின் ஆவிதான், கர்த்தரின் ஆவிதான் என்னோடு, என்றென்றும் எனக்கு விடுதலை. என்னோடு சொல்லுங்க. கர்த்தரின் ஆவிதான் என்னோடு, என்றென்றும் எனக்கு. ஆவியில் நிறைந்து துதி பாடுவேன், தினம் ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் உயர்த்திடுவேன். தினம் ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் உயர்த்திடுவேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியால். ஆமென் ஆமென். பலத்தினாலும் அல்ல, கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆமென். தேவாவியாலாகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல தேவாவியா. ஓஹோ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல தேவாவியாலாகும் என்றே. அல்ல, பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியாலாகும் என்றே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியாலாகும் என்றே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியாலாகும் என்றே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல தேவ ஆவியால். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சொல்லுங்க. தேவ ஆவி என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார், எனக்கு விரோதமாய் எவனும் நிற்க முடியாது. ஆமென். கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்னது போல, அவன் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெருசன் தேவ மனுஷனாகி எனக்கு முன்பாக எம்மாத்திரம். ஆமென். தவிடுபடியாவா இயேசுவின் நாமத்தினால. ஓ ரலா கரம நகரதியந்தரா. ஆமென். கட்டுகள் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. தேவ ஆவியானவர் பலத்த கிரியையோடு ஓ ரலா கலதி கலம ஷகுலகரதியந்தரா. ஆமென். சாத்தானே, உன் அஸ்திவாரங்கள் அசைந்து போகிறது. ஆமென். தேவ ஆவி என் மேல இருக்கிறது. நான் தேவ மனுஷனாய் என் வாயிலிருந்து வார்த்தை வெளியிடுகிறேன். சாத்தானே, அஸ்திவாரம் அசைந்து போகிறது, தவிடுபொடியாகிறது. அவன் தரித்திரத்தை கொண்டு வருகிற பிசாசின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. இல்லாமையை கொண்டு வருகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஓ ரலா கலமா நகலா திரம நகரதியந்தரவா. ஓ ரிமன கரதியந்தரவா. எனக்குள்ள இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் பலன், இயேசு கிறிஸ்துவின் பலன். ஆமென். இந்த பலனுக்கு நிகராக எந்த பலனும் இந்த உலகத்துல கிடையாது. ஆமென். ஆவியின் பலனுக்கு நிகராக இந்த உலகத்துல எந்த பலனும் கிடையாது. ஓ ரலா நகரகதி அந்தரவா. ஓ ரிபல கரவலதி அந்தரவோ. ரபு ஷவோலவரவதி கரவோரி அந்தரவா. கரங்களை தட்டி ஆமென். ஆவியானவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, ஆமென், குறைவுகளை நிறைவாக்குகிற பிரசனம் ஒவ்வொருவரை நிறைவாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். சும்மா இல்லைங்க, சும்மா இல்ல. நான் சொன்னது போல கிருபை ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. 0%, 20%, 50%, எல்லாம் 100% மாறிட்டு இருக்கு இயேசுவின் நாமத்தினால. ஓ ரலா கலகனா. உன் பலவீனங்கள் மாறுகிறது, உன் தரித்திரங்கள் மாறுகிறது, உன் இயலாமை மாறுகிறது. ஆமென். உன் ஐஸ்வர்யம் மாறுகிறது. ஓ ரலா லலா கலலா லலா தியந்தரலலா. ஓ ரலா லலா தியந்தரமோ ஷகுலா நகர் தியந்தர. ஓ ரபல கபல திகலம ஷகுலகர. ஓ ரியந்தரபல கரபோலியந்தர. கண்கள் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அடைபட்டு இருக்கிற கண்கள், விசுவாச கண்கள் இயேசுவின் நாமத்தினால திறக்கிறேன்.
ஓ ராமநகரா, ஓ எதிர்காலத்தை குருடாக்கி இருக்கிற கண்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுகிறது. ஓ ராமனா, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிற மகனே, ஆமென், இப்பொழுது சொல்லுகிறார் கர்த்தர், ஓ எதிர்காலம் பிரகாசமாய் மாறுகிறது. ஆமென், பிரகாசமாய் மாறுகிறது. ஆமென், ஹalleluya. நடுப்பகல் சூரியனை போல் ஓ வாழ்க்கை பிரகாசமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஓ ராலா கமனா கதிகனா மஷகுலவா, ஓ ரதநகரமா, ஓ ரிமனகர பலபர்தியந்தரமா, ஓ ராலா லகனா கதிகமா, ஓ ரிமனா ஷகுனா. நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேங்க, ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ ராமா கமனா கரதியந்தரமா, ஓ ராமா நலக நகலா. பயனில்லாத பாத்திரமாக இருக்கிற நம்மை ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய பலன் கழுகுக்கு சமானமான பலன் ஒவ்வொருவருக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் பலத்த கிரியோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ராமா நகரா, ஓ ரீமா ஷாக்கு நகரதியந்தரா, ஓ ரீமா நகலகரதியந்தரா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமை என்னன்னு புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறிய, உன் வல்லமை என்னன்னு புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறிய, உன் அதிகாரம் என்னன்னு புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறிய. எழும்பு சீயோனே, உன் வல்லமை பெரியது, உன் அதிகாரம் பெரியது. கல்வாரி சிலுவையில் கர்த்தர் உனக்காக எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார். இந்த அதிகாரம் மகத்துவம் உள்ளது. எழும்பு சீயோனே, எழும்பு, கர்த்தருக்காய் எழும்பு சீயோனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆமென், ஆமென். ஓ ரமன கலதிக மஷகுலா கரதியந்த. உடைந்த பாத்திரம்னா எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம்னா எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம்னா எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம்னா எவரும் விரும்பாதவன். கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். உடைந்த பாத்திரம்னா எதற்கும் உதவாதவன், உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் எவரும். ரெண்டு கரங்களை மேல வைத்து சொல்லுங்க. குயவன் கை, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, பிசையும் களிமண் போல, உம் சித்தம், உம் சித்தம், என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். ஹல்லேலூயா. அப்படியே தலையில கை வச்சு சொல்லுங்களேன். கர்த்தாவே, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன். கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் சந்ததியின் மீது இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி யாரும் அமர்ந்து கொள்வோம். எடுத்துக்கொள்ளுங்க.